பெரியம்மா சொன்னதுக்காக நீ இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல, என் வீட்டு விஷயத்தை என்கிட்ட இருந்தே மறைச்சிட்ட. புரிஞ்சிருச்சு சோனா. நீங்க எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டீங்க, என்ன வெளியால் ஆக்கிட்டீங்கல்ல. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க, எதையுமே என்கிட்ட சொல்லாதீங்க. இன்னொரு விஷயம், நீ எப்ப ரிட்டர்ன் வரணுமோ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, நான் உனக்கு டிக்கெட் புக் பண்றேன். பாய். அவன் ஃபோன் கட் பண்ணிட்டானா? என்னங்க, இஷான் ரொம்ப கோவமா பேசுறான். இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட மறைச்சிட்டீங்களேன்னு கேக்குறா. அவன் கோவம் நியாயமானது தானே. நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனை கிட்ட இருந்து அவனை விலக்கியே வச்சோம். அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் அது அநியாயம் தானே. பட் அப்பா, அதுக்காக என் போனை எதுக்கு அவன் கட் பண்ணணும் இப்போ? என்னோட போன். ஐ எம் சுஹானா கஷ்யப். இல்ல நீ சொல்றது கரெக்ட் தான். அவன் ரொம்ப பெரிய தப்பு தான் பண்ணிருக்கான். அவன் என்கிட்ட என்ன டயலாக் விட்டான் தெரியுமா? என்கிட்ட அங்க என்ன நடக்குது அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, நீ அங்கே இருந்துக்கோ, எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப சொல்லு, நான் டிக்கெட் போடுறேன், பாய் அப்படிங்கிறான். அட கடவுளே, இது சீரியஸான பிரச்சனை தான். இன்னும் நான் ஸ்கூலுக்கு போற பையன் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்திரனா இலேஷனா யாருமே சொல்ல, என்ன யாரும் மதிக்கல. இந்த மேடம் வேற புதுசா அவங்க கூட சேர்ந்திருக்காங்க. எப்படி எமோஷனலான டைலாக்லாம் பேசி என்ன முட்டாளாக்கிட்டு போயிட்டான். என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லல. சார் சார், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீங்க இன்னும் வீட்டுக்கு போகலையா? ஏன்? இல்ல அது ஒண்ணும் இல்ல, நாம 2 பேரும் ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கோம். நான் உங்ககிட்ட லிஃப்ட் கேட்டு போலான்னு நினைச்சேன். எனக்கு பணம் மிச்சமாகும், உங்களுக்கும் கம்பெனி கிடைச்ச மாதிரி இருக்கும். மிஸ்டர் பிஜலானி ப்ளீஸ், நீங்க கிளம்புங்க, நான் வரதுக்கு லேட் ஆகும். சார், நீங்க இங்க இருந்து நேரா வீட்டுக்கு போவீங்களா இல்ல வேற எங்கேயாவது? நீங்க என்ன சொல்றீங்க பிஜலானி? இல்ல அது ஒண்ணும் இல்ல சார், பொதுவா பொண்டாட்டிங்க ஊருக்கு போகும்போது புருஷங்களுக்கு சிறகு முளைச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க பொறுன்னு நெல்லை தேடி போவாங்க. இந்த வீட்டுக்கு போவாங்க, அந்த வீட்டுக்கு போவாங்க. அதான். என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு? இல்ல சார், நீங்க ரொம்ப நல்லவரு. ஆனா நீங்களும் ஒரு ஆம்பளை தானே. கெட் அவுட். போறேன் சார், போறேன். சுஹானா, உன்னோட பெரியம்மாவை பார்க்க இப்பதான் உனக்கு நேரம் கிடைச்சுதா? நீ வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? எங்க போயிருந்த நீ? உன்னை எவ்வளவு நேரமா எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? எங்கேயுமே கண்ணுல படல. நிச்சயமா எந்த ரஜினி நிஷா தான் உன்னை பிடிச்சு வச்சிருப்பாங்க. நான் தாத்தா கிட்ட உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் அம்மாவையும் அப்பாவையும் பார்க்க போயிருந்தேன். ஆனா முதல்ல உங்க ரூம்குள்ளதான் உங்களை பார்க்க வந்தேன். ஆனா அங்க பெரியப்பா இருந்தாரு. ஆமா, அவரு இப்ப அந்த ரூம்ல தான். பெரியம்மா, இந்த வீட்ல என்ன நடக்குது? ஐ மீன், எனக்கு விலைக்கு சொல்லுங்க. எனக்கு குழப்பம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. நீங்க இங்க ராதா அத்த ரூம்ல இருக்கீங்க, அவரு உங்க ரூம பிடிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்காரு. என்ன நடக்குது இங்க? ஐ மீன், நான் என்னென்னமோ யோசிச்சு வச்சுக்கிட்டு இங்க வந்தேன். நான் இங்க வந்த உடனே நம்ம எல்லாரும் சேர்ந்து பெரியப்பாவை அனுப்பிடணும்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. எனக்கு மத்தவங்களை பத்தி எதுவும் தெரியாது பெரியம்மா, உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க விரும்புறேன். நீங்க எப்படி பெரியம்மா பெரியப்பாவை ஏத்துக்கிட்டீங்க? இஷான் எப்படி இருக்கா? இஷான் பேச்சு விடுங்க பெரியம்மா, முதல்ல நீங்க இத பத்தி சொல்லுங்க. இத்தனை வருஷமா உங்களுக்குள்ள இருந்த வழியை நீங்க எப்படி ஒரு நிமிஷத்துல மறந்தீங்க?